Hi my dear friends and families, welcome to Saslin's Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சோள தோசை. வெள்ளை சோளம்னு வாங்கல, உளுந்து மாதிரியே இருக்கும். அந்த சோளத்தை வச்சு நான் தோசை பண்ணியிருக்கேன். இந்த சோளத்தை வந்து இந்தியாவிலே டாப் 5 ஹெல்தி கிரைன்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த சோளத்தில் வந்து கால்சியம், மெக்னீஷியம், காப்பர், அயன் கண்டென்ட் எல்லாமே வந்து ஜாஸ்தி இருக்குது. அதனால இது வந்து இம்யூனிட்டிக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் வந்து இந்த சோளம் வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது. அதனால கொலஸ்ட்ராலை வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கு. அப்புறம் இந்த கொரோனா டைம்லலாம் வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் வந்து நம்ம அடிக்கடி நம்ம எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த சோளத்தில் வந்து ஒரு கப் சோளத்தில் 22 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதனால் இந்த டைமில் நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கலாம். இந்த சோளம் வந்து பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறதுனால டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸும் இது அடிக்கடி எடுத்துக்கலாம். அப்புறமா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த சோளத்தை வந்து அடிக்கடி அவங்களோட ஃபுட்டில் எடுத்துக்கலாம். நான் இப்போ சொல்லியிருக்கிற இந்த சோள தோசை பயங்கர கிறிஸ்பியாக நம்ம நார்மல் தோசையை விட டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த சோள தோசைக்கு எந்த அளவில் மாவாட்டணுன்றதை இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சஸ்லின்ஸ் குக்கரி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த சோள தோசைக்கு எந்த அளவில் மாவாட்டணும்னு பார்த்துடலாம். இந்த வெள்ளைச்சோளம் வந்து பார்க்குறதுக்கு அப்படியே உளுந்து மாதிரியே தான் இருக்கும் பாருங்கள். இந்த வெள்ளைச்சோளத்தை 2 ஆளாக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் இட்லி அரிசி வந்து 2 ஆளாக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் பச்சரிசி போடணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா இந்த சோளமே வந்து பயங்கர கிறிஸ்பியாக தான் இருக்கும். நார்மல் இட்லி அரிசியே எடுத்துக்கலாம். அப்புறமா உளுந்து, இந்த உளுந்து வந்து 1 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 4 தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறமா நம்ம கிரைண்டரில் போட்டு நல்ல பேஸ்ட்டாக வந்து நல்ல மையாக வந்து அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து மையாக இருக்கணும். நான் கிரைண்டரில் போட்டப்போவே அதோடையே சேர்த்து உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். கல் உப்பு போட்டு அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கலந்து வச்சாச்சு. இதை வந்து ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்க விட்டுறலாம். நான் ஈவினிங் ஒரு 7க்கு ஆட்டி வச்சுருக்கேன். நாளைக்கு காலையில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு புளிச்சு மேலே பொங்கி வந்திருக்குன்னு. நான் எப்போயுமே வந்து கையில் தான் கரைப்பேன், கரண்டியில் கரைக்க மாட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா புளிச்சு பொங்கி வரும். மேக்ஸிமம் கைட்டே வந்து கரைக்க பாருங்கள். இப்போ தோசைக்கு வந்து ஃபுல்லாக கிளறிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஓரத்தில் இருந்தே எடுத்துக்கிறோம். எடுத்து தனியாக எடுத்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாவை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக தோசை ஊற்றுவோம்ல, அதே மாதிரியே வந்து நல்லா தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கே வந்து கரைச்சி எடுத்துக்கிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சாச்சு. இப்போது கல் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நல்லா கிறிஸ்பியாக, உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்து நம்ம தோசையை இழுத்துக்கலாம். மொந்தையாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த சோள தோசைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பேப்பராக ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு பேப்பராக கூட இதை ஊற்றிக்கலாம். நல்லா மாவை ஊற்றி முடித்ததுக்கப்புறமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம் சுற்றி. அப்புறம் கொஞ்ச நேரம் மூடி போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் விட்டுட்டு நம்ம வந்து மடித்து எடுத்துக்கலாம். இது நம்ம திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக நீங்கள் மடித்து சாப்பிட்ற மாதிரியே கூட, நார்மலாக தோசைக்கு நம்ம மடித்து சுடுவோம்ல, அதே மாதிரியே கூட சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. இந்த மாதிரி தோசையை நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த சோளத்தை வந்து நீங்கள் அடிக்கடி வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து ப்ரோட்டீன் நமக்கு ஜாஸ்தி இருக்குது. இந்த கொரோனா டைமில் ப்ரோட்டீன்ஸ் வந்து நிறைய உடம்புல எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்னி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிறோம். என்னென்னா ஒரு 15 பீஸ் தேங்காய், ஒரே ஒரு கை பொரிக்கடலை, ஒரு வத்தல், ஒரே ஒரு பல் பூண்டு, கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம்.
இந்த அளவுக்கு நம்ம பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த வாளி பாருங்கள், குட்டியாக க்யூட்டாக, ரொம்ப க்யூட்டாக இருக்கும். சட்னி எல்லாமே, சட்னி வந்து எப்போயுமே நான் அந்த வாளியில் தான் வைப்பேன். ரொம்ப அழகாக இருக்குன்ட்டு அம்மா வந்து ரெண்டு வாளி வந்து இது மாதிரி வாங்கி கொடுத்தாங்க. ஒன்று அப்படியே புதுசாகவே தான் வச்சுருக்கேன், ஒன்று மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சட்னியை நல்லா தண்ணி ஊற்றி நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ இதை வந்து தாளித்து விட்டுறலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதை தாளிச்சதை சட்னியில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சோள தோசைக்கு இந்த வத்தல் போட்ட சட்னி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீட்டுக்குள்ளேயே இருங்க, வெளியில் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் மட்டும் வெளியில் போயிட்டு வாங்க. மாஸ்க்கு கட்டாயம் போட்டுக்கோங்க. ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நியூஸ் கேட்கும் போதெல்லாம் அவ்வளோ மனசு ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ உங்கள் லவ்ட் ஒன்ஸ்க்காகவாவது நீங்கள் சேஃபாக இருந்துக்கோங்க. லெட் ஹேவ் அன் என்ஜாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செஸ்லின்ஸ் குக்கரி பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.